ஃபுல் ஜூமில் இருக்குது. புரியுதா? அவங்க வெளில வந்த பிற்பாடு ஃபுல் ஜூமில் இருக்குது. லைட்டாக ஆட்டினாலும் ஷேக் ஆட்டினாலும் அது ஆடணும் பிக்சரு. அதனால் பொறுமையாக நேக்காக அப்படியே பொறுமையாக ஒயிட் பேலன்ஸ்னால் இன்னும் வை லைட்டாக வைக்கணும் வைக்கலாம். தெரியுதா? தெரியுது. அன்னைக்கு யூடியூப்பில் தெரியுது. எல்லாத்தையும் கவர் பண்ணணும். ஃபுல்லாக இது ஃபுல்லாக கவர் பண்ணு. இப்போ கோயில் அப்படியே சேர்த்து ஃபுல்லாக சிலுவை வரைக்கும் அப்படியே கவர் பண்ணு. அப்புறமா கிட்ட அது வந்த பிற்பாடு நீ கிட்ட போய்க்கலாம். இதா ஃபுல்லாக கவர் பண்ணு. ஃபுல் ஜூம் அவுட்டு வரு. ஃபுல்லாக வெளில அப்புறமா போய்க்கலாம். அது அவர் வந்து அந்த கொடையில் நின்ன பிற்பாடு நம்ம கிட்ட போய்க்கலாம். அப்படியே பொறுமையாக அப்படியே ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். டார்க் லைட்டாக டார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் கோயில் தெரியும். ஃபுல்லாக வா, சிலுவை வரைக்கும் வா. லைட்டாக டார்க் பண்ணு. வெள்ளையாக இருக்கு பாரு, தெரியுதா? கருப்பாக்கு இதுக்கு மேலே கருப்பு பேர். பொறுமையாக போ ரொம்ப இன்னும் பொறுமையாக போ. அது போகிறது கொஞ்சம் மோட்டர் அப்படி தான். Holy
நற்செய்தி வாசகத்திற்கு அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 14 முதல் 20 முடிய. நேரமானதும் இயேசு திருத்துவதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படுமுன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாயிருந்தேன். ஏனெனில் இறையாட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ண மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல். இதை நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைநிறுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, முனிவர் ஒருவர் ஒரு கிராமத்தில் தங்கி அந்த மக்களுக்கு பல ஆண்டுகளாக கடவுளுடைய வார்த்தைகளையும் மேலும் மக்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை முறைகளையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அதே போல் மாலை நேரத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நின்று கொண்டிருப்பார். எல்லாரும் வேலையை முடித்து விட்டு ஊருக்குள் வருகின்ற பொழுது எல்லாம் களைப்போடு வருவாங்க வேலையை முடிச்சுட்டு. அப்போதெல்லாம் இவர் அங்கே நின்று கொண்டு அவர்களுக்கு போதனை செய்து கொண்டிருப்பார். இப்படியாக பல ஆண்டுகள் சென்று கொண்டிருந்தது. ஆனால் அவருடைய போதனைக்கு ஏற்ப அந்த மக்களுடைய வாழ்விலே எந்த ஒரு மாற்றத்தையோ அல்லது முன்னேற்றத்தையோ அவரால் பார்க்க முடியவில்லை. இதனை பார்த்து அந்த முனிவருக்கு சலித்து போய்விட்டது. இந்த மக்களுக்கு போதியதை விட அட்லீஸ்ட் நம்முடைய ஞானத்தையாவது நம்முடைய பக்தியாவது நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அந்த ஊரை விட்டு வெளியேறார். எனவே மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கே நாம் தியானம் மேற்கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தோடு ஒரு காட்டுப்பகுதிக்கு செல்கிறார். அங்கே மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இருக்கின்றது. அந்த ஆலமரத்து அடியில் அமர்ந்து தியானம் செய்யலாம் என்று அங்கே அந்த இடத்தை தேர்வு செய்து அங்கே அமர்கிறார். அவர் அந்த ஆலமரத்திற்கு அந்த நிழலிலே அமருகின்ற பொழுது அங்கே எந்த ஒரு சத்தமும் கிடையாது. மிக அமைதியாக, எந்த அளவிற்கு ஒரு அமைதி இருக்குமோ அந்த அளவிற்கு ஒரு அமைதி இருக்கின்றது. எனவே அவருடைய தியானம் மிக நன்றாகவே சென்று கொண்டிருக்கின்றது. அவருக்கும் ஒரு திருப்தி ஏற்பட்டது. பரவாயில்ல, நாம் தேர்ந்தெடுத்த இடம் நம்முடைய ஆன்மாவை காப்பதற்கான ஒரு இடம் என்று உணர்ந்து தியானம் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார். பிறகு ஓரிரு வாரங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. பிறகு அந்த மரத்தடியில் அவர் அமர்ந்திருக்கின்ற பொழுது வழக்கமாக வருகின்ற
இல்லாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அதாவது ஒரு வாசனை வருகிறது. காரணம், அந்த மரத்தில் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கின்றது. எனவே அந்த பூக்களுடைய வாசம் அவருக்கு இன்னும் ஒரு ஆன்மீகத்தில் ஆழமாக செல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. பிறகு ஒரு சில வாரங்கள் சென்று அந்த பூக்கள் எல்லாம் காய்களாயின, அந்த வாசனை சென்று விட்டது. இப்படியாக அவர் தியானம் செய்து கொண்டே இருக்கின்றார். ஓரிரு வாரங்கள் கழித்து அவருடைய தியானம் கலைய ஆரம்பிக்கிறது. காரணம், இவ்வளவு நாள் அந்த மரத்தடியானது ஒரு அமைதியான ஒரு சூழலை கொடுத்து கொண்டிருந்தது. எனவே பூக்கள் காயாகி காய்கள் கனியாகின்றன. அந்த மரத்தில் கனிகள் நிறைந்தவுடன் அந்த இடத்திலே அமைதி சீர்குலைகின்றது. காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அந்த மரத்திலே பழுத்திருக்கின்ற பழங்களை உண்பதற்காக பல்வேறு வகையான பறவைகள் அந்த மரத்திலே முகாமிடுகின்றன. அதே போல் பழத்தை சாப்பிடும்போது குருவிகள் சும்மா சாப்பிடுமா? ஒரே சத்தம் போடும், மகிழ்ச்சி, ஆரவாரம். இந்த சத்தங்களை கேட்டவுடன் அவருக்கு தியானம் கலைந்து போய்விடுகிறது. தியானம் மட்டும் கலையவில்லை, அவருக்குள் ஞானம் உதிக்கின்றது. அதாவது உணவு ஒரு மனிதனை ஒன்று சேர்க்கின்றது. இவ்வளவு நாள் அமைதியாக இருந்த இந்த இடம் இன்று ஆரவாரமிக்க ஒரு இடமாக மாறுவதற்கு காரணம் இந்த மரத்தில் இருக்கின்ற கனிகள். இந்த கனிகளை உண்ணுகின்ற பொழுது பறவைகளுக்குள் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. எல்லா பறவைகளும் அந்த கனிகளை உண்ணுகின்றன. இதை பார்த்து நாணமடைந்த அந்த முனிவர் மீண்டும் எந்த ஊரிலிருந்து வந்தாரோ அதே ஊருக்கு மீண்டும் திரும்பி செல்லுகிறார். எனவே அவ்வப்பொழுது மக்கள் தனக்கு கொடுத்த காணிக்கை காசெல்லாம், ஏன்னா காட்டில் தானே இருந்தார், செலவு கிடையாது, அதையெல்லாம் செலவு செய்து உணவு ஏற்பாடு செய்து அந்த மக்களுக்கு பரிமாற ஆரம்பித்தார். பிறகு போதிக்க ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் அந்த மக்கள் அவருடைய அறிவுரைகளை கேட்டு அவர் சொன்னபடி வாழ ஆரம்பிக்கின்றார்கள். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தேவ நற்கருணை திருவிழாவினை கொண்டாடுகிறோம். ஏறக்குறைய ஆண்டவர் இயேசு இதுபோன்றுதான் உணவளித்துதான் தன்னுடைய மக்களுக்கு நற்செய்தியை ஆற்றுகின்றார். அதாவது புதுமை என்று வருகின்ற பொழுது பல்வேறு புதுமைகளை செய்தார். பார்வையற்ற பாத்திமேயுக்கு பார்வை கொடுக்கின்றார், முடக்கவாதமுற்றவனுக்கு கையை கொடுக்கின்றார், பாவியை மன்னிக்கின்றார். இப்படி புதுமைகள் அனைத்தும் தனிப்பட்ட மனிதனை அடிப்படையாக கொண்டது. எனவே பார்வை பெற்றவர் அவர் மட்டுமே பார்வை பெறுகிறார், மன்னிப்பு பெற்றவர் அவர் மட்டுமே தனிப்பட்ட முறையில் மன்னிப்பை பெறுகிறார், முடக்குவாதமுற்றவன் தனிப்பட்ட முறையிலே அவன் மட்டுமே குணம் பெறுகிறான். ஆனால் உணவு என்று வருகின்ற பொழுது அது தனி மனிதனை அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக அனைத்து மனிதர்களையும் அடிப்படையாக கொண்டது. எனவேதான் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறார். எனவே அதனை உண்டவுடன் மக்கள் அவரை பின்பற்ற ஆரம்பிக்கின்றார்கள். ஏனென்றால் இது தனி மனிதனை சார்ந்தது கிடையாது, மாறாக அனைத்து மனிதர்களையும் உள்ளடக்கியதாக உணவு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகம் சார்ந்த உணவை கொடுத்து அவர்களுக்கு போதனை செய்தாலும் இறுதியாக தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் உணவாக கொடுத்து சீடர்களுக்கு உறுதியளிக்கின்றார். அதே நற்கருணையைத்தான் இன்றும் நாம் திருப்பலியிலே தினந்தோறும் உண்ணுகின்றோம். அந்த நற்கருணை ஆண்டவரைத்தான் நற்கருணை பெட்டியிலும் இந்த நற்கருணை ஆலயத்திலும் நாம் உயிருள்ள இறைவனாக
நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அதே போன்று இந்த உலகத்தில் நாம் ஒரு சில மனிதருடைய உடையை வைத்து நடையை வைத்து நாம் அடையாளம் கண்டுவோம். இப்போ நான் திடீர்னு என்றைக்கா ஒரு நாள் ஒரு 3 ஆண்டு கழித்து இங்கே திருப்பலி நிறைவேற்றினாலும் வீட்டில் இருக்கின்றவர்கள் என்னுடைய குரலை வைத்து கண்டுபிடிச்சிடுவேன். ஏனென்றால் இவர் தான் வைக்கிறாரு, அந்த குரலை வைத்து கண்டுபிடிக்க முடியும். அதே போன்று நான் தொலைவில் வருகின்ற பொழுதே என்னுடைய நடையை வைத்து கண்டுபிடிக்க முடியும். அவருடைய நடையை வைத்து, ஏனென்றால் நடை நமக்கு ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய நடை நமக்கு பழக்கமாக்கிவிட்டது. எனவே நடையை வைத்து நாம் இன்னார் வருகின்றார் என்று கண்டுபிடிப்போம். அதே போன்று நான் அங்கி போடாமல் வெறும் பேண்ட் ஷர்ட்டில் வந்தேனாக்க என்ன பண்ணுவீங்க? அடையாளம் தெரியாது, ஃபாதர்னு தெரியாது. ஆனால் அங்கி அணிந்திருந்தால் சாமியார் வரார் என்று அடையாளம் கண்டுகொள்வோம். ஆனால் அந்த உலகத்தில் ஒரு மனிதனை அடையாளம் கண்டுகொள்வதற்கு நடை, உடை, குரல் என்று பல்வேறு காரணிகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு அவருடைய நடையை வைத்தோ, அவருடைய உடையை வைத்தோ, அவருடைய குரலை வைத்தோ சீடர்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. மாறாக அப்பத்தை எடுத்து பிட்டு தன்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்கின்றார்கள். எனவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையுடைய விசுவாசத்தின் அடிப்படையாகவும் ஊற்றும் உச்சமுமாகவும் இருப்பது நற்கருணை. எனவே அந்த நற்கருணை ஆண்டவரில் நாம் நம்முடைய வாழ்விற்கான விடைகளையும் நம்பிக்கையையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே அப்படிப்பட்ட நற்கருணை ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது என்பது இந்த உலகத்திலே மாபெரும் ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்மால் முடிந்த வரையிலே அந்த நற்கருணை ஆண்டவருக்கு தினம் தினம் உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கான அருள் வரங்களை வேண்டி நாம் இந்த நேரத்திலே நற்கருணை ஆசிரியிலே பங்கெடுப்போம். ஆமீன். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் புலர்ந்த நாளே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வள்ளிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துடர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆடியோ வருது பாரு. அனைவரும் அமருவோம். யோவான் எழுதிய நற்செய்தி
அதிகாரம் 13 வசனங்கள் 26 இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கின்றேனோ அவன்தான் எனச் சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை முன்னிட்டு நற்கருணைநாதரை நமது ஆலயத்தை சுற்றி பக்தியோடும் ஜெபத்தோடும் இந்த நற்கருணைநாதரை நாம் எடுத்து செல்கின்றோம். நற்கருணைநாதர் நமது குடும்பங்களையும் நமது பிள்ளைகளையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் நமக்கு பெற்றுத்தர சிறப்பாக மன்றாடுவோம். நற்கருணை பற்றி பல முறை நாம் தியானித்திருப்போம். இன்று சற்று முன் வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே அப்பத்துண்டை இயேசு கிறிஸ்து யூதாசுக்கு கொடுத்ததும் அவன் அதை பெற்றுக்கொண்ட பிறகு சாத்தான் அவனுடைய உள்ளத்திலே நுழைந்தான் என்று படிக்கின்றோம். காரணம், அந்த அப்பத்துண்டை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தகுதி தேவைப்படுகின்றது. அந்த அப்பத்துண்டை நற்கருணையை நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே பெற்றுக்கொள்கின்றோம். அந்த நற்கருணையுடைய ஆசீர்வாதங்களையும் பேரர் பலன்களையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோமா என்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியை நம் உள்ளத்தில் எழுப்ப வேண்டும். மஜான்சிகோ என்கின்ற ஒரு கொடூரமான ஒரு அரசன் ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான். அந்த அரசன் மிகவும் கொடூரக்காரன். ஒரு வித்தியாச முறையிலே அந்த மக்கள் செய்கின்ற குற்றங்களுக்கு ஒரு கொடூரமான ஒரு தண்டனையை அந்த மக்களுக்கு கொடுத்து வந்தான். எப்படி என்றால், நாம் வழக்கமாக ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டுமென்றால் அந்த மனிதனை தூக்குதலில் போடுவோம், தலையை வெட்ட செய்வார்கள் மற்றும் கன் எடுத்து நம்ம ஷூட் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட மரண தண்டனையை ஏராளமான நாடுகளிலும் அரசர்களும் தருவது வழக்கம். ஆனால் இந்த ஒரு கொடூர அரசன் என்ன செய்வான் என்றால், ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டுமென்றால் அந்த மனிதனை இறந்து போன சடலத்தின் மேல் படுக்க வைப்பானாம். செத்துப்போன அந்த உடல் மீது இந்த மரண தண்டனை கொடுக்க வேண்டிய அந்த மரண தண்டனை மனிதனை இறந்து போன சவத்தின் மேல் படுக்க வைத்து இவன் முகமும் அந்த இறந்து போனுடைய முகமும் ஒட்டி இருக்குமாம். அப்படி படுக்க வைத்து விட்டு டைட்டாக கயிறை கொண்டு கட்டுவானாம். காற்று புக முடியாத அளவுக்கு கயிறை கொண்டு கட்டி அந்த 2 பேரையும் காட்டில் தூக்கி போட்டுருவானாம். அப்போ காட்டில் தூக்கி போட்ட பிறகு அந்த இறந்து போன மனிதனிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துர்நாற்றம் வெளியே வருமாம். அப்படி வருகின்ற அந்த துர்நாற்றம் உயிராக இருக்கின்ற அந்த மனிதனுடைய உள்ளத்திலே சென்று அவன் அணுவாக அந்த நாற்றத்தை தாங்க முடியாமல் இறந்து போய்விடுவான். இப்படிப்பட்ட கொடூரமான மரண தண்டனையை அந்த அரசன் கொடுப்பானாம். அன்புக்குரியவர்களே, இந்த கதையை நான் எதற்கு சொன்னேன் என்றால், உயிரோட்டம் இருக்கின்ற நமது நற்கருணைநாதர் நமது உள்ளத்திலே வருகின்ற பொழுது நமது பாவங்களாலும் நம்முடைய சுயநலத்தாலும் பொறாமையின் காரணமாக வெறுப்பு இன்னும் இப்படிப்பட்ட பாவங்களின் வழியாக துர்நாற்றம் அடைந்திருக்கின்ற நமது உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அவரும் செத்து போய்விடுகின்றார். எனவே அந்த நற்கருணையுடைய ஆசீர்வாதங்களையும் பேறு பலன்களையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நமது உள்ளமானது துர்நாற்றம் வீசாமல் ஒரு நல்ல காரியங்களின் மூலமாக, நல்ல செய்கைகளின் மூலமாக, நல்ல வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக
நமது உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். நமது உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொள்ளுகின்ற பட்சத்திலே இயேசு கிறிஸ்து நமது உள்ளத்திலே நற்கருணை வடிவிலே வருகின்ற இயேசு கிறிஸ்து நாம் எதற்காக இந்த நற்கருணை உட்கொள்கிறோமோ அதனுடைய பேறு பலன்களையும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். எனவே அந்த யூதாஸ் எவ்வாறு நற்கருணை பெற்றுக்கொண்ட பிறகு, அப்பத்துண்டை பெற்றுக்கொண்ட பிறகு சாத்தான் உள்ளத்தில் நுழைந்தான காரணம், அவன் அந்த நற்கருணையை பெற்றுக்கொள்வதற்கு தகுந்த தயாரிப்பு இல்லாமல் இருந்தான். ஏனென்றால் அவன் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது காட்டி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவன் 30 வெள்ளி காசுகளை பெற்றுக்கொண்டான். அந்த பணத்தின் மீது உள்ள அந்த பேராசையின் காரணமாக இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான், நேரத்தை தேடிக்கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட மனநிலையிலே இருக்கின்ற யூதாசு இயேசு கொடுத்த அப்பத்துண்டை பெற்ற பிறகு சாத்தான் உள்ளத்தில் நுழைந்தான். எனவே அன்புக்குரியவர்களே, நற்கருணையை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது தகுந்த தயாரிப்போடு நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக நல்ல ஒரு பாவசங்கத்தினம் செய்து நமது உள்ளத்தையும் ஆன்மாவையும் நாம் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அகஸ்தினார் சொல்வார், நற்கருணை நாம் உட்கொண்ட பிறகு நற்கருணைநாதர் நமது ஆன்மாவுக்கு செல்லுகின்றார், நமது ஆன்மாவிலே வாழ்கின்றார். எனவே நம்ம ஆன்மாவிலே வாழ்கின்ற பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். குறிப்பாக சொல்லுவாங்க, ஒரு குருவானவரிடம் திருப்பலி முடிந்த பிறகு நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். தோசனம் சொல்லிட்டு நம்ம சிலுவை, எதுக்கென்றால் குருவானவர் அந்த அப்பத்துண்டை கையில் எடுத்து ஜெபிக்கின்ற பொழுது 20 நிமிடங்கள் இயேசு அவரோடு இருக்கின்றார். அதுபோல் அவர் நற்கருணையை உட்கொள்கின்ற பொழுது மற்றொரு 20 நிமிடம் அவரோடு இருக்கின்றார். அப்போ குருவானவர் திருப்பலி நிறைவேற்றிய பிறகு ஒரு 40 நிமிடங்கள் அவர் இறை பிரசனத்தில் இருக்கின்றார். அதுதான் நம்ம நிறைய பேர் அந்த பூசை முடிந்த பிறகு சாமியார்ட்ட போயிட்டு நம்ம பிளெஸ்ஸிங் வாங்குகிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை தனது கையினால் எடுத்து அதை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட கரங்களுடைய அந்த குருக்களிடம் நாம் திருப்பலி முடிந்த பிறகு உடனே சென்று அவரிடம் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணைநாதருடைய பெருவிழாவை கொண்டாடிய இந்த நேரத்திலே ஒரு சில விஷயத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நற்கருணையை நாம் உட்கொள்வதற்கு முன்பாக நாம் தகுதி உடையவர்களாக இருக்கின்றோமா? நமது உள்ளம் நல்ல காரியங்கள் வழியாக சமாதானம் செய்தல், அன்பு செய்தல், பிறர் ஏற்றுக்கொள்ளுதல், மதித்தல், இப்படிப்பட்ட நல்ல புண்ணியங்களை நாம் செய்து நமது உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்கின்ற பொழுது எந்த நோக்கத்திற்காக நற்கருணை ஆண்டவரை நாம் உட்கொள்கின்றோமோ அந்த நோக்கத்தை நிச்சயம் இறைவன் நம்மை நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை இறைவன் தரும்படியாக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நிறைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர மகிழ்வி அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கேட்டு விட்டுரு. செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமிராது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் அமருவோம். இயேசுவில் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவருடைய நற்கருணையை தாங்கிய பவனியிலே இன்றைய நாள் நாம் ஒவ்வொருவரும் பங்கேற்று கொண்டிருக்கிறோம். கிபி 12ஆம் நூற்றாண்டில் பெல்ஜியத்தில் லீஜ் என்கிற பகுதியில் ஒரு குழுவாக பெண்கள் நற்கருணை பக்தி வழிபாடு தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். அதில் ஜூலியானா என்பவரும் ஒருவர். இவருக்கு தவக்காலத்திற்கும் வெளியேயும் இதே நற்கருணையை மைமைப்படுத்தும் வண்ணம் ஒரு திருவிழா வேண்டும் என்கிற எண்ணம் உதிக்கிறது. 1208ஆம் ஆண்டு அவள் கண்ட காட்சி, பௌர்ணமி நிலவு அவருடைய தேவாலயத்தின் கீழ் காணப்படுகிறது. ஆனால் அதில் கரும்புள்ளி ஒன்று தென்படுகிறது. இதை அந்த பெண்மணி இத்தகைய பெருவிழா திருச்சபையில் கொண்டாடப்படாதது இந்த கரும்புள்ளி இருப்பதாக அவருக்கு உணர்த்தப்பட்டது. ஆனால் அவர் அதை கண்டுகொள்ளவில்லை. இந்த சகோதரி பிற்காலத்தில் அருட்சகோதரியாக அவர்கள் பார்க்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக அவருக்கு இது 20 ஆண்டுகள் அவருக்கு இந்த காட்சி தென்படுகிறது. கடைசியாக தனது ஆன்ம குருவிடம் இதை தெரிவிக்க அவரிடம் தெரிவிக்க செல்லுகிறார். லீஜ் நகர ஆயரும் தனது மறைமாவட்டத்தின் கிறிஸ்துவ திரு உற்சவத்தினுடைய பெருவிழா கொண்டாடப்பட வேண்டும் என்று அந்த ஆயரும் பயணிக்கிறார். 1264ஆம் ஆண்டு திருத்தந்தை 4ஆம் அர்பன் இந்த விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட வேண்டும், ஏனென்றால் நம்முடைய நற்கருணையினுடைய மீது கொண்டிருக்கிற பக்தியானது வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதனை அது தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நற்கருணை பவனி விழாவை அவர் கொண்டாடுவதற்கு தன்னுடைய திருச்சபைக்கு அழைப்பு விடுக்கிறார். புனித பொனவெந்தர், நற்கருணையை நாம் வாங்கியபின் நீ உட்கொண்ட ஆன்ம உணவின் விளைவை நீ உணராவிட்டால் உன்னுடைய ஆன்மா நோய்வாய்ப்பட்டுள்ளது அல்லது இறந்து விட்டது எனலாம். எனவே நற்கருணையோடு 4 தொடர்புடைய மனிதர்களை பார்க்கலாம். எனவே பொனவந்தர் சொல்லுகிறார், தினந்தோறும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பலியிலே பங்கெடுக்கிறோம், நற்கருணையை பெறுகிறோம். உண்மையிலே அந்த நற்கருணை எனக்கு எந்த பலனையும் தரவில்லை என்றால், ஒன்று நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் அல்லது இறந்து போயிருக்கிறேன் என்பதனை தான் புனித பொனவந்தர் சொல்லுகிறார். எனவே இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது 4 வகை மனிதர்களை நாம் இந்த ஆன்ம உணவோடு சிந்திக்கிறோம். முதல் வகை மனிதர்கள், இவர் இறந்த மனிதர். கிறிஸ்தவர் அல்லாத சில பழங்குடியினர் இறந்தவர்களுடைய வாயிலே உணவு ஊட்டுவார்கள், அதாவது சோறு ஊட்டுவார்கள். ஆனால் அந்த உணவு சிறிதும் அந்த இறந்தவர்களுக்கு பயனளிப்பதில்லை. ஏனெனில் இறந்தவரில் உயிரில்லை, அதனை ஜீரணிப்பதற்கு அவருக்கு சக்தி இல்லை. நம்முடைய வாழ்விலே பார்க்கிறோம், சாவான பாவம் நிலையில் உள்ள மனிதரிடம் இறைவனின் உயிர் இல்லை என்பது. எனவேதான் தேவ வரப்பிரசாதத்தும் அவரிடம் இல்லை. அவர் நற்கருணையை வாங்கினாலும் அவருக்கு அது எந்தவித ஆன்மீக நன்மையும் தருவதில்லை. எனவே ஒரு மனிதன் முழுமையாக தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்து தினந்தோறும் கோயிலுக்கு வருகிறார், திருப்பலியிலே பங்கெடுக்கிறார், நற்கருணையை பெறுகிறார். ஆனால்
அவருடைய ஆன்மீக வாழ்விலே சாவான பாவத்திலிருந்து அவர் வெளிவராமலேயே பிறருக்காக நற்கருணை பெற்று கொண்டிருக்கிற பொழுது அது எந்தவித பயனையும் தருவதில்லை. இதைதான் முதலாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 12 திருத்தூதர்களிலே யூதாஸ் இஸ்காரியோத், அவரிடம் அந்த நற்கருணை எந்த பயனையும் தரவில்லை. ஆண்டவர் அவர் தொட்டு தோய்த்து கொடுத்த பிறகு கூட அந்த நற்கருணையினால் அவருக்கு எந்தவித பலனும் இல்லை. எனவே முதல் வகை மனிதர்கள் கடவுளுடைய ஆலயத்தை தேடி வருகிறோம், ஆனால் நற்கருணை பெறுவதிலே முழுமையான ஆத்ம திருப்தி இல்லை. ஏனென்றால் அவர் சாவான பாவத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது வகை மனிதர்கள் என்று பார்க்கிற பொழுது இவர் ஒரு நோயாளி. அந்த உணவினுடைய மேலும் அவருக்கு பசியும் ஆர்வமும் இல்லை. ஆனால் வற்புறுத்தி உணவு கொடுக்கப்படுகிறது. உணவு நன்றாக இருந்தாலும் பசி தெரியாது, உண்ணும் அவருக்கு அந்த உணவினுடைய ருசி தெரியாது. முதலில் வாயில் உள்ள கசப்பு போனால்தான் அந்த உணவினுடைய ருசி தெரியும். எனவே தான் சாவான பாவம் செய்யாவிட்டாலும் சில பல பாவங்களில் ஈடுபட்ட ஒருவர் சிறு சிறு தவறுகள் செய்திருப்பார். மனம் வருந்தாமல் அந்த எண்ணம் இல்லாமலே இருப்பார். தான் செய்வது தவறு என்று தெரியும், ஆனால் அவ்வளவு பெரிய குற்றம் நான் செய்துவிடவில்லையே என்கிற கண்ணோட்டத்தோடு பாவ சங்கீர்த்தனத்தில் ஈடுபடாமல் இருப்பார். இரண்டாவது வகை மனிதர். இவர் நற்கருணை வாங்குவது ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆன்ம சாந்தி பெற வேண்டும் என்றல்ல, மாறாக மற்றவர்களும் திருப்பலியிலே வாங்கி கொள்ளுகிறார்கள், நானும் வந்து வாங்கி கொள்ளுகிறேன். நான் போகவில்லை என்றால் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்கிற கண்ணோட்டத்திலே வருகிற மனிதர்கள். இவர்கள் நோயாளிகள், ஆனால் உணவு வற்புறுத்தி கொடுக்கப்படுகிறது அல்லவா, அதுபோல பிறருக்காக இவர்கள் நற்கருணையை பெறுகிறவர்கள். மூன்றாவது வகை மனிதர்கள் என்று பார்க்கிற பொழுது கடின நோயிலிருந்து குணமாக்கப்படுபவர்கள். இவர்களுக்கு நல்ல பசி இருக்கிறது, இவர்களுக்கு இப்பொழுது நல்ல உணவு கிடைத்தால் ருசித்து உண்பார்கள். அது அவர்களுக்கு உடல் பலத்தை தரும். பாவ மன்னிப்பு பெற்ற மனிதர் வாங்குகிற உணவு ஆன்ம பலன் தரும். எனவேதான் இவர்கள் நோயிலிருந்து விடுபட்டவர்கள். அதாவது பாவ சங்கீர்த்தனம் செய்த பிறகு தங்களுடைய ஆன்மா சுத்தமானது ஒரு தூய்மையில் இருக்கிறது. நோயிலிருந்து விடுபட்டவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு பசி எடுக்கிறது. அவர்களுக்கு உணவு கொடுத்தால் அந்த உணவினுடைய ருசி தெரியும், அதனுடைய சக்தி தெரியும். அதனை பெற்றதனால் நாம் மேலும் வலுவடைவோம் என்கிறதொரு அந்த ஆன்ம திருப்தி கிடையும். எனவேதான் இந்த மூன்றாவது வகை மனிதர்கள், இவர்கள் முழுமையாக தங்களையே முழுமையாக கடவுளிடம் அர்ப்பணித்தவர்கள். புனித பவுலடிகளாரை இத்தகைய நிலைக்கு ஒப்பிடுகிறார்கள். பழைய நிலையிலே அவர் பாவம் செய்து கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் முழுமையாக உணர்ந்து கொண்ட பிறகு அந்த ஆண்டவருடைய ருசி அவருக்கு தெரிந்தது. அதனால் வரை ஆண்டவரை அவர் கொலை செய்ய வேண்டும், ஆண்டவரை பின்பற்றுபவர்களை வெட்ட வேண்டும் என்று நினைத்தவர், நோயில் இருந்தவர். ஆண்டவருடைய ஆன்மா ஆண்டவரை தொட்ட பிறகு அவர் அந்த நோயிலிருந்து வெளிவருகிறார். எனவே அவருக்கு அப்பொழுதுதான் தருகிறது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ருசி. இவர் எவ்வளவு மிகப்பெரியதொரு பாக்கியசாலி, எங்களை முழுமையாக மீட்கக்கூடியவர். எனவே அந்த பாவத்திலிருந்து அவர் வெளிப்பட்டதனால் அந்த நற்கருணையினுடைய ருசி, அந்த சக்தி அவருக்கு தருகிறது. எனவே அதனை பெறுகிற பொழுது அந்த ஆன்ம சக்தி கிடைக்கிறது. நான்காவது வகை மனிதர்கள் பாவ மன்னிப்பு பெற்ற பிறகு வாங்குகிற மனிதர்கள் அல்ல, நல்ல உடல் நலனோடு இருக்கக்கூடியவர்கள். நல்ல உடல் நலனோடு இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவருடைய நற்கருணை பெறுகிற பொழுது அது மென்மேலும் அவருக்கு ஆன்ம சக்தியை தருகிறது. இதை புனித அருளப்பரோடு ஒப்புக்கிடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கல்லறை சிலுவை வழியே சென்றவர் அவருடைய இறப்பின் வரை சென்று கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த இரா உணவினுடைய அந்த நற்கருணையை பெற்றவர் இந்த புனித அருளப்பர். அவருடைய சக்தி அவருக்கு கிடைக்கும். எனவேதான் கடைசி வரை செல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறப்பின் வழி, அந்த சிலுவை வழி வரை அவர் தொடர்ந்து செல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய உள்ளம் நல்லது, அவருடைய சக்தி நல்லது, அவர் உடல் நலத்தோடு இருப்பதனால் அந்த நற்கருணையினுடைய பலன் தருகிறது.
எனவே தான் முதல் வகை மனிதர் சொன்னேன் அல்லவா, எத்தகைய நிலையும் திருந்தாத மனிதர் யூதாஸ் காரியத்தோடு ஒப்பிடுகிற பொழுது 4வது வகை மனிதர் நல்ல உடல்நலனோடு இருக்கிறார், பாவ சக்தி இல்லாமல் இருக்கிறார். ஆனால் அந்த நற்கருணையை பெற்றதனால் ஆன்ம சக்தி பெறுகிறார், கடைசி வரை செல்லுகிறார். எங்கே? திருச்சிலுவையினுடைய பாதை வரை, கடைசி வரை. எனவே இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்கருணை திருவிழாவை கொண்டாடுகிறோம். நமக்கு இறைவன் கொடுக்கிற பாடம் இதுதான். 4 வகை மனிதர்கள். முதலாவதாக, நான் நோயில்லே இல்லாமல் நான் எனக்கு நோய் இருக்கிறது என்பதனையே தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கிற முதல் மனிதன் யூதாஸ் இஸ்காரியோத்து. 2வது, அந்த நோயை நான் முழுமையாக உணர்ந்து கொள்ளுகிற பொழுது எனக்கு தெரியாது என்கிற பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதர். 3வது, அந்த நோயிலிருந்து விடுபட்ட மனிதர். எனவேதான் புனித பேதுருவை இதை ஒப்பிடுகிறார்கள். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக மறுதலித்த பிறகு தான் செய்தது தவறு என்று உணர்ந்து ஆண்டவரை மீண்டும் தொடருகிறார். இந்த 3வது வகை மனிதருக்கு அப்பொழுது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு உன்னதமானவர் என்பதனை அவர் உணர்ந்து கொண்டு அந்த உணவை மேன்மேலும் உணர்கிறார். 4வது வகை மனிதர் நல்ல உடல்நலனோடு இருக்கிறார், கடவுளோடு கடைசி வரை பயணிக்கிறார். எனவே இறைவன் நமக்கு கூறுவது, நான் முதல் வகை மனிதராகவோ கடைசி வகை மனிதராகவோ இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் 3வது வகை மனிதராக இருக்கலாம். புனித பேதுரு போல எனக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பு நற்கருணை பெறுவதற்கு முன்பதாக, அவரை நான் முழுமையாக பெறுவதற்கு முன்பதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நான் நோயில் இருக்கிறேன், என்னுடைய நோயை குணமாக்கும். நான் பாவத்தில் இருக்கிறேன், என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுவியும் என்று சொல்லி பாவ சங்கீர்த்தனம் செய்த பிறகு நீங்கள் உட்கொள்கிறீர்கள் அல்லவா, இந்த நற்கருணை உங்களுக்கு முழுமையான ஆற்றலையும் ஆறுதலையும் தரும். எனவே பாவ சங்கீர்த்தனம் செய்து முழுமையான சக்தியை ஆண்டவருடைய நற்கருணையிலிருந்து பெற இறையருளை தொடர்ந்து மன்றாடுவோம். முழந்தால் படியிடுவோம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்
நீரே. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நற்கருணை விழாவை நாம் சிறப்பான விதத்திலே கொண்டாடி நற்கருணை ஆண்டவுடைய அருள் ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றிருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே நம்முடைய அழைப்பினை ஏற்று வருகை புரிந்து நமக்கு நல்ல ஒரு நற்கருணை பற்றிய மறையுரை சிந்தனைகளை வழங்கிய கோவிலானூர் பங்கு தந்தை அருட்தந்தை லாரன்ஸ் அடிகளார் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய கன்னியாங்குப்பம் பங்கு தந்தை அருட்தந்தை சபரிநாயகம் அவர்களுக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நாளிலே பீட அலங்காரம் மற்றும் 2 இடங்களிலே பீட அலங்காரங்களையும் செய்த நம்முடைய அருட்சி உதவிகளுக்கும் நேரத்தில் பங்கின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பாடல் குழுவினர், பீட சிறுவர்கள், இந்த மலர்களை தூவிய சிறுமிகள், காரியஸ்தர்கள் மற்றும் இறை மக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே பங்கு தந்தையின் சார்பாக சிறப்பான விதத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இருதயமே எங்கும் இருந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தான் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் இருந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தான் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் இருந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தான் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
திருத்தந்தையின் கருத்துக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் திருப்பலி கருத்துக்காகவும் வேண்டிக் கொள்ளுமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சியை பெறுக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளிருந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சியே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே நம் வாழ்வு, இயேசுவே நம் வாழ்வு, மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. ஆமென். மரியாயின் சேனை உறுப்பினர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.